ஏன் ஆண்டவரே நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்கல, ஏன் ஆண்டவரே நான் கேட்டதெல்லாம் நடக்கல? நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கேட்டீங்களா, ஆகையினால தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கல. பிசாசு கூட கேட்டான், அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போட்டுமான்னு. உடனே நடந்துச்சு. கதரேனருடைய நாட்டு மக்கள் கேட்டாங்க, நீ இயேசு இந்த இடத்துக்கு வேண்டாம், நீர் போயிடும். அதுவும் உடனே நடந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல ஒருத்தன் விடுதலையானவன் கேட்டான், நான் உம்ம கூட வரட்டுமான்னு கேட்டான். ஆனா அது மட்டும் நடக்கல. அவன் என்ன தெரியுமா சொல்லி இருக்கலாம், பிசாசு கேட்டது நடந்துச்சு, துரத்துறவங்க கேட்டது நடந்துச்சு, நான் கேட்டது மட்டும் நடக்கலையாப்பா. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருப்பார், ஐயா நீ அறிஞ்ச பாதைகள் அல்ல, நீ அறியாத பாதைகளை உன்னை நிறுத்துவதற்காக, உன்னை நண்பலப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்க, கைவிடாது இருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. போக போக இப்ப இருக்கிற இருள் வெளிச்சமா மாறுவையா. இன்னைக்கு உங்க முன்னால பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நாங்களும் முதல்ல கண்ணுக்கு முன்னால இருளை தான் பார்த்தோம். காலம் முழுவதும் இருளானுதான் நினைச்சேன், எத்தனை காலம் இந்த சோதனை நினைச்சேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது, என் ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றுவார், என்னைக்கு இருளிலே நடத்த மாட்டார். ஏன் எனக்கு இந்த பாதை பிரதர், இந்த பாதை என்னைக்கும் இருள் அல்ல. காலம் முழுவதும் இந்த இடத்துல வச்சிருக்க மாட்டாரு, காலம் முழுவதும் கடன் வாங்க வைக்க மாட்டாரு, காலம் முழுவதும் வேதனைப்பட வைக்க மாட்டாரு. வெளிச்சம் ஒன்று வரப்போகிறது, வெளிச்சம் உதிக்க போகிறது. இது அற்பமான ஆரம்பம்.